வணக்கம். இன்றைய நாள் 12/11/2025 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரேணிகா ஜோனரஞ்சன். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்தி. நல்லூரில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து மாவீரர் நாள் நினைவேந்தலை அனுஷ்டிக்க நடவடிக்கை. வன்முறை செயல்களில் ஈடுபடும் ஆவா குழுவின் தலைவரான வினோத் உட்பட 2 கைது. தாதியர்களின் பணி புறக்கணிப்பு, கிளிநொச்சி வைத்தியசாலை சேவைகள் பாதிப்பு. மாவீரர் நாள் நினைவேந்தல் குறித்து சபையில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். டெல்லி குண்டுவெடிப்பில் 13 பேர் பலி, கார் உரிமையாளர் கைது. துருக்கி இராணுவ விமானம் மலையில் மோதி விபத்து, 20 பேர் உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். நல்லூரில் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணியில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து மாவீரர் நாள் நினைவேந்தலை அனுஷ்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாநகர மேஜர் மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையில் கடந்த மாதாந்த அமர்வு நடைபெற்ற போது மேஜரின் அறிவிப்பில் மாவீரர் நாள் நினைவேந்தலை செய்வதற்கு நல்லூரில் ஒரே இடத்தை 2 தரப்புகள் கோரும் நிலையில் இந்த இடத்தை மாவீரர் வார காலத்தில் வாடகைக்கு விடுவதில்லை என்றும், எதிர்வரும் காலங்களில் நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் மற்றும் மாவீரர் நாள் நினைவேந்தலை யாழ் மாநகர சபை பொறுப்படுத்தி செய்ய வேண்டும் என்றும் யோசனையை முன்வைத்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த யாழ் மாநகர சபை மேயர் சைக்ளோமானோ, தனியாக ஒரு கட்சி நினைவேந்தலை செய்ய இடமளிக்க முடியாது, தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேஜரின் முடிவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் மேஜரின் முடிவை வரவேற்றுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் வன்முறை செயல்களில் ஈடுபடும் ஆவா குழுவின் தலைவரான வினோத் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த 2 நேற்றைய தினம் சுன்னாகம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், ஆவா குழு வினோத் என்பவர் 2 கிராம் 400 மில்லிகிராம் கெரோஜினுடனும் அவரது சகா ஒருவர் கைக்குண்டு மற்றும் வாளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது 2 வெவ்வேறு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிரிந்த பிரதேசத்தில் பெருந்தொகையான போதைப் பொருளுடன் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவும் தெற்கு மாகாண போலீஸ் குழுவும் இணைந்து கிரிந்த பிரதேசத்தில் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது பெருந்தொகையான போதைப் பொருட்களுடன் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 300 கிலோகிராம் அதிகமான ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் போதைப் பொருள் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாகாண சுகாதார சேவை பணிப்பாளரின் வடமாகாணத்திற்கான புதிய நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமாகாணத்தை சேர்ந்த தாதியர்கள் இன்று பணி புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் தாதியர்களால் மேற்கொள்ளும் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குருதி மாதிரிகளை பெறுதல், ஊசி போடுதல் உள்ளிட்ட தாதியர்களினால் வழங்கும் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நோயாளர்கள் திரும்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு முக்கியமான கார்த்திகை மாதத்தில் வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகின்றனர் என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று போராடிய இளைஞர்கள் அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஆசைகள், அபிலாசைகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கார்த்திகை மாதம் என்பது தமிழ் மக்களுக்கு முக்கியமான மாதமாகும். இந்த மாதத்தில் தான் விசேட மாவீரர்களை நினைவு கூறுகிற மாதம். அது மாத்திரமின்றி வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிற மாதம். அங்கிருக்கிற நிம்மதியான சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற நோக்கில் அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடி இருந்ததால் இன்றைக்கு அந்த மக்களுடைய கனவினை நினைவாக்குகின்ற செயல்பாடுகளை எந்த ஒரு தமிழ் கட்சியாவது, எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியாவது அன்றைய காலகட்ட அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்கிறார்களா என்பது கேள்விக்குறியான விடயம் என தெரிவித்தார். தொடர்வது இந்திய செய்திகள். புதுடெல்லி செங்கோட்டை அருகே திங்கட்கிழமை மாலையில் சாலையில் சென்ற கார் பலத்த சப்தத்துடன் வெடித்து சிதறியதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர்.
24 பேர் காயமடைந்தனர். வெடிவிபத்து ஏற்பட்ட குண்டாய் i20 காரின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இது பயங்கரவாதிகளின் வெடிகுண்டு தாக்குதலா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அவர்களின் புலனாய்வுக்கு தேசிய பாதுகாப்பு படையினரும் தேசிய புலனாய்வு அதிகாரிகளும் உதவி வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்திய தலைநகர் டில்லி உட்பட்ட நாடு முழுவதும் உச்சபட்ச பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். துருக்கி C-130 இராணுவ சரக்கு விமானம் ஒன்று ஜோர்ஜியாவில் விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தில் விமானம் வெடித்து சிதறியதில் விமானத்தில் பயணித்த 20 பேரும் உயிரிழந்துள்ளனர். துருக்கி இராணுவத்திற்கு சொந்தமான C-130 ரக சரக்கு விமானம் நேற்று அசர்பைஜானில் இருந்து புறப்பட்டது. துருக்கி வந்து கொண்டிருந்த அந்த இராணுவ விமானத்தில் 20 பேர் பயணித்தனர். இந்நிலையில் ஜோர்ஜியா நாட்டில் எல்லைக்குள் பறந்து கொண்டிருந்த போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் மலையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானம் வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் விமானத்தில் பயணித்த 20 பேரும் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் பேனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panasiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.